ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா காளான் மிளகு மசாலா. வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடாகட்டும். நல்லா சூடாகினோடனே கொஞ்சம் எண்ணெய் நிறைய எடுத்துக்கோங்க. இதுக்கு ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வேண்டி வரும். இந்த மிளகுக்கு எண்ணெய் அதிகமாக சேர்த்தா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதுவும் உள்ளே சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் எப்போவும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வெங்காயம் சீக்கிரமாக வதங்கும். நெக்ஸ்ட்டு நம்ம மிளகும் சோம்பும் க்ரஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு 3 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு. வாங்க க்ரஷ் பண்ணிக்கலாம். நம்மளோட ஆனியன் ஃப்ரை ஆகுது. இன்னும் கொஞ்சம் நேரம் ஃப்ரை ஆகட்டும். நம்மளோட வெங்காயம் நல்லா ஃப்ரையாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். போட்ட இஞ்சி பூண்டெல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு தக்காளி சேர்த்துக்கலாம். 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அங்கே உள்ள சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அந்த தக்காளியை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம போட்ட வெங்காயம் தக்காளியெல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு இறங்க ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் மசாலா சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு, மஞ்சள்தூள், மல்லித்தூள், மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி 5-6 நிமிஷம் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். மசாலா சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி விட்டு 5-6 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போகும். நம்ம போட்ட மசாலா எல்லாம் நல்லா குக் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம் உள்ள சேர்த்துக்கலாம். மஷ்ரூம் உள்ளே சேர்த்துட்டு ஒரு 3 நிமிஷம் நல்லா குக் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. இங்கே பாருங்கள், நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. இதில் தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. காளான்லேருந்தே கொஞ்சம் தண்ணி வரும். அது கொஞ்சம் நேரம் ட்ரை ஆகட்டும். இங்கே பாருங்கள், காளான்லேருந்து தண்ணி வந்துருச்சு. நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கலை. இன்னும் 2 நிமிஷம் குக் பண்ணலாம். நல்லா ட்ரை ஆகட்டும். இந்த ஸ்டேஜில் 2 கொத்து கருவேப்பிலை உள்ள சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம முன்னாடியே க்ரஷ் பண்ணி வச்ச மிளகும் சோம்பும் உள்ளே சேர்த்துக்கலாம். நான் 2 ஸ்பூன் சேர்க்குறேன். உங்களுக்கு மிளகு டேஸ்ட்டு பிடிக்கும்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சுவையான காளான் மிளகு ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம். தம்பி சாப்பிட்டு முடிச்சிட்டாரு. இப்போ ரிசல்ட்டு சொல்லுவார். டேஸ்டி மஷ்ரூம் கறி அக்கா, டேஸ்டி. நம்ம தம்பி சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டாரு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பை பாய். பாய்.